வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கான ஒரு உணவு தான் பார்க்க போகிறோம். அதாவது கம்பு தயிர் சாதம். நம்ம நார்மலாக கம்பு சாதம் செய்வோம். அதை சூடாக இருக்கும்போது கடலை சட்னி இல்லை கடலை குழம்பு அந்த மாதிரி போட்டு சாப்பிடுவோம், இல்லை கரைச்சி தான் குடிப்போம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம கம்பு தயிர் சாதமாக பண்ணி கொடுக்கும்போது அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இஞ்சி மல்லி இலை இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் மொட்டு கம்பு எடுத்திருக்கேன். மொட்டு கம்புங்கிறது கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கும், காட்டு கம்பு கொஞ்சம் சைஸில் சின்னதாக இருக்கும். இந்த மொட்டு கம்பு இந்த சீசனுக்கு, அதாவது வின்டர் சீசனுங்கும் போது மொட்டு கம்பு எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா காட்டு கம்பு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். அது சம்மர் சீசனில் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் மொட்டு கம்பு எடுத்திருக்கேன். 3 கப் அளவுக்கு மொட்டு கம்பை எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா அலசி களைஞ்சிட்டு சுத்தமாக தண்ணி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அடிச்சுக்க போகிறோம். அதாவது ரொம்ப பவுடர் ஆக்கக்கூடாது, 2 உடையிற மாதிரி மட்டும் அடித்து எடுத்துக்க போகிறோம். அந்த ஈரப்பதம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிறோம். உடச்ச கம்பு நீங்கள் ரெடிமேடாக வாங்கிக்கிட்டாலும் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம நார்மலாக அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ, அதாவது 1:2ங்கிற ரேஷியோவில் நம்ம தண்ணி இதுக்கு ஊற்றிக்கலாம். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி அந்த ரேஷியோவில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பு எப்போவுமே சிம்மில் இருக்கணுங்க, இல்லைன்னா அடியில் பற்றிடும். ஸோ ஓரளவுக்கு கொதி வந்த உடனே நீங்கள் கிளறி விட்டு அதுக்கப்புறம் விசில் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டிங்கன்னா போதும், அது நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்தால் போதும். இப்போது தயிர் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் ஒரு 3/4 கப்பு பால் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கப்பு தயிர், ஒரு லெமன், மல்லி இலை, வெங்காயம், இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வாசனைக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். முதல்ல கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்து கடுகு சேர்த்துட்டு அது பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கடலைப்பருப்பும் கலர் மாறின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இருந்தால் போதும். நம்ம நார்மலாக தயிர் சாதம் தாளிக்கிற மாதிரியே தான். பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு. அடுத்து காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்க மாட்டேன், நான் வாசனைக்காக மட்டுமே சேர்ப்பேன். ஸோ நீங்கள் காரத்துக்கும் பச்சை மிளகாய் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகாய் மட்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிடுறோம். அடுத்து இஞ்சி நம்ம கொஞ்சமாக ஒரு துண்டளவுக்கு தட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சிட்டோம். ஆற வச்சுட்டு கடைசியாக மல்லி இலையும், லெமன் ஒரு லெமன் தேவையில்லை, அந்த ஒரு லெமனில் 1/4 அளவுக்கு புழிஞ்சு விட்டிங்கன்னா போதும். அடுத்து நம்ம 1/2 கப் தயிர் வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். பால் தேவையான அளவு சேர்த்துட்டு நமக்கு திரும்ப தேவைப்படுது அப்படின்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போது தயிர் சாதத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்தாச்சு. இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம். கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியோ இல்லை பாலோ சேர்த்து நல்லா நீர்த்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கம்பை சேர்த்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது தயிர் சாதம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குழஞ்சிருந்தாலும் பரவாயில்லைங்க. அப்படி இருந்தால் தான் இந்த தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். கம்பை வச்சே நம்ம வெரைட்டி ஆஃப் ரைஸஸ் பண்ணலாம். லெமன் ரைஸு, தக்காளி சாதம் இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு இந்த கம்பு சாதம் குழஞ்சிருக்கக்கூடாது, அது கொஞ்சம் வேறு மாதிரி மெத்தடு. அதை இனி வர வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ தேவையான அளவு பால், தண்ணி இந்த மாதிரி நல்ல உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. இந்த கம்பு, ராகி இதால் செஞ்ச உணவை மட்டுமே சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, ஒயிட் ரைஸ் சேர்த்துக்காமல் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சுகர் லெவல் கம்மியாகும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் ரைஸஸ் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கும் டேஸ்டியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நமக்கு கண்டிப்பாக குளுக்கோஸ் லெவல் கண்டிப்பாக குறையுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மிளகாய் வத்தல், சுண்டை வத்தல் இது எல்லாமே நல்லாயிருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.